வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறதுல டெல்லி வந்துட்டு டாப் 3க்குள்ள வருது. உச்சநீதிமன்றத்தில் டெல்லியினுடைய இந்த காற்று மாசு குறித்தான ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா 80களிலே வந்து பதிவு செய்யப்பட்டது. ஸோ 80களில் இருந்து தொடர்ச்சியாக இன்றளவுக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏன் இவ்வளவு மாசு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? அர்பனைசேஷன். இரண்டாவது, அதிகரித்து வரக்கூடிய வாகனத்தினுடைய எண்ணிக்கை. மூன்றாவதாக டெல்லியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். நாலாவது இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா பகுதியில் இருக்கு பார்க்கும்போது அந்த அறுவடை முடிஞ்சதுக்கு பின்பாக அந்த வைக்கோலை வந்து எரிப்பாங்க. ஏறத்தாழ 1.5 கோடி பேருக்கு மக்கள் அதிகமாக அங்கே வசிக்கிறாங்க. பழைய டெல்லி அப்படிங்கிறது தாங்க முடியாம நியூ டெல்லி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு அதுவும் தாங்க முடியாது, அதோட விரிவாக்கம் போயிட்டே இருக்கு. மோஸ்ட் பயங்கர பாப்புலேஷன் டென்சிட்டியா இருக்கக்கூடிய ஒரு இடம். குளிர்காலம் நமக்கு மார்கழி முடிஞ்சு இப்போ நமக்கு தை வந்துருச்சு. இப்பவுமே டெல்லியில பயங்கர குளிர் இருக்கு. அப்ப அந்த இயல்பா அந்த குளிர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாக் அப்படிங்கிற ஃபார்ம் ஆகும் சொல்லுவாங்க. அந்த பனி மூட்டங்கள் ஸ்மோக் பிளஸ் மாக் அது வந்து ஸ்மாகா மாறிடும். அப்ப என்ன அந்த என்னன்னா அந்த பனி மூட்டை வந்து பயங்கரமான அடர்த்தியாக இருக்கக்கூடிய புகை மண்டலமாக மாறிடும். இந்த புகை மண்டலம் டிஸ்போஸ் ஆகாது. தொடர்ச்சியாக மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதையே திருப்பி இன்ஹேல் பண்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 50-60 சிகரெட் பிடிச்சா எந்த அளவுக்கு மாசு ஏற்படுமோ அவ்வளவு மாசை வந்து தொடர்ச்சியா சுவாசிப்பதன் மூலமாக அவங்க எடுக்கிறாங்க. அதாவது இதுல கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ரெஸ்பிரேட்டரி சார்ந்த இருக்கக்கூடிய டிசீஸ் அங்க அதிகமா இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்றாரு, டெல்லி நாங்க எல்லாமே ஏர் பியூரிஃபையர் வந்து கழுத்துல மாட்டிட்டு தான் வந்து போறோம், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குளிர்காலகட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கிற பணம் படைத்தவர்கள் டெல்லி இருக்காம வேற இடத்துக்கு போறாங்க. டெம்பரரியா வேற இடத்துக்கு ஊரை காலி பண்ணிட்டு போறாங்க. ஆனா அங்க வேற வழியே இல்லாம காசு வசதி இல்லாத சாதாரண ஏழைய மக்கள் அங்கே இருந்து அன்றாட அந்த காற்றை சுவாசித்து மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். WHO ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் ஏறத்தாழ 21 லட்சம் மக்கள் இந்தியாவில் காற்று மாசு காரணமாக இறந்து போகிறார்கள். இது நமக்கு வந்து இருக்கக்கூடிய அபிஷியல் டேட்டா. அப்ப அந்த அன்அபிஷியல் டேட்டா இன்னும் அதிகமாக தான் இருக்கும். தோழர் வணக்கம் தோழர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து பயங்கரமான பொல்யூஷன் இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக அந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது இது வரைக்குமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயமா இருக்கா? அது மக்களுமே பெருசா ஒத்துழைக்காத மாதிரியும் தெரியுது. அரசாங்கம் துளியளவுமே வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அது உங்க பார்வை எப்படி இருக்கு? இப்போ டெல்லியில இந்த காற்று மாசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ ஒரு 40 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்குதான் நம்ம அதிகமாக பாதிக்கப்படுது. ஏன்னா கண்டினியூஸா வந்து கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறதுல டெல்லி வந்துட்டு டாப் 3க்குள்ள வருது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய காற்று மாசுனால் பாதிக்கப்பட்ட தலைநகரம் அப்படின்னு பேசும்போது வந்து டெல்லி வந்து வருது. அந்த ரேங்கிங் வந்து பார்த்தா நம்ம அதிகமாக பேசப்படுறோம். உச்சநீதிமன்றத்தில் டெல்லியினுடைய இந்த காற்று மாசு குறித்தான ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா 80களிலே வந்து பதிவு செய்யப்பட்டது. ஸோ 80களில் இருந்து தொடர்ச்சியாக இன்றளவுக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குல தான் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக நிறைய உத்தரவு பிறப்பித்து வராங்க. ஸோ அதனுடைய ஹிஸ்டரி வந்து லாங்கா இருக்கு. நம்ம இப்பதான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் இவ்வளவு மாசு இருக்குது? அடிப்படையான பிரச்சனை உங்களுக்கு அதானே. அடிப்படையான பிரச்சனை என்ன? ஏன் இவ்வளவு மாசு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா அர்பனைசேஷன், நகர்மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த நகர்மயமாக்கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் கிரீனரியை இயல்பா குறைக்குது. ஒரு நகரம் கட்டமைக்கின்ற போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பசுமை பரப்பு நான் சொல்றது காடுகள் மட்டுமல்ல, வேறு நீர்நிலைகளாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன பூந்தோட்டங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு திறந்த வெளி அப்படிங்கிறது வேணும். இந்த திறந்த வெளி இது எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டுமானங்களா வீடு இருக்கின்ற பகுதியாக மாறுது, ரோடு மற்றதாக மாறுது. ஸோ அர்பனைசேஷன் முதல் காரணம். இரண்டாவது, அதிகரித்து வரக்கூடிய வாகனத்தினுடைய எண்ணிக்கை. இப்போ டெல்லியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறத்தாழ 1.5 கோடி பேருக்கு மக்கள் அதிகமாக அங்கே வசிக்கிறாங்க. அந்த பழைய டெல்லி அப்படிங்கிறது தாங்க முடியாம நியூ டெல்லி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு அதுவும் தாங்க முடியாது, அதோட விரிவாக்கம் போயிட்டே இருக்கு. ஸோ பக்கத்துல இருக்க மாநிலங்களுமே வந்து டெல்லியோட அட்டாச் பண்ணிட்டு பெரிய அர்பன் அப்படின்னு எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே போறாங்க. அப்போ மோஸ்ட் பயங்கர பாப்புலேஷன் டென்சிட்டியா இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த அவ்வளோ டென்சிட்டியா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாகன தேவைகளுக்காக, அவங்களோட போக்குவரத்துக்காக அதிகமான வாகனங்களை வந்து வாங்கி குவிக்கிறாங்க. ஸோ இப்போ அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்காக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய புகைகள், இது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு காரணம். மூன்றாவதாக டெல்லியை சுத்தி அமைந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். டெல்லியை சுத்தி நிறைய இப்போ நைடாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் ஹப் அங்குதான் இருக்கு. அப்ப சுத்தி வர இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகை, இந்த 3. இது 4வது இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா பகுதியில் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கரெக்டா இந்த மாசம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுவடை காலம் வருகின்ற போது அந்த அறுவடை முடிஞ்சதுக்கு பின்பாக அந்த வைக்கோலை வந்து எரிப்பாங்க.
முன்னாடி வந்து வைக்கோல் வந்து நமக்கு வந்து மாடுகளுக்கு வந்து உணவா தந்துட்டு இருந்தாங்க. அதனால அது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நமக்கான ஒரு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் இருந்துச்சு. இப்ப டிராக்டர் வந்ததுக்கு பின்பாக, பசுமை புரட்சிக்கு பின்பாக டிராக்டர் வந்ததுக்கு பின்பாக விவசாயிகளுக்கு இவ்வளவு அதிகப்படியான வைக்கோலை என்ன செய்வதுன்னு தெரியல. அதனால கொளுத்திடுறாங்க. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய பொருள். ஆனா இது வந்து ஒரு சீசனுக்கு மட்டும்தான், கரெக்டா அந்த அறுவடை முடிந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான், ஆண்டுதோறும் இருக்கப்படல. அப்ப இந்த 4 விதமான காரணங்கள் அடிப்படையின் காரணமாக தான் டெல்லி ஒரு கடுமையான மாசு ஏற்படுகிறது. இதுல இன்னொரு முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெல்லியினுடைய என்விரான்மெண்டல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இது வந்து குளிர்காலம், நமக்கு மார்கழி முடிஞ்சு இப்ப நமக்கு தை வந்துருச்சு. இப்பவுமே டெல்லியில பயங்கர குளிர் இருக்கும். அப்ப அந்த இயல்பா அந்த குளிர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாக் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் சொல்லுவாங்க. அந்த பனிமூட்டங்கள், இந்த பனிமூட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய புகையோட சேர்ந்து பாத்தீங்கன்னா, புகையோட சேர்ந்து அது ஸ்மாகா மாறிடும். ஸ்மோக் பிளஸ் மாக், அது வந்து ஸ்மாகா மாறிடும். அப்ப அந்த என்னன்னா, அந்த பனிமூட்டம் வந்து பயங்கரமான அடர்த்தியாக இருக்கக்கூடிய புகை மண்டலமாக மாறிடும். இந்த புகை மண்டலம் டிஸ்போஸ் ஆகாது. ஒரு காற்று வந்து வருது, ஒரு புகை வருது அப்படின்னா அது மேல போக போக வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல டிஸ்போஸ் ஆகி போயிடும். ஆனால் இந்த புகை, இந்த பனிமூட்டங்கள் இருப்பதனால இந்த புகை கூட்டங்கள் டிஸ்போஸ் ஆகுறதுல, அப்ப தொடர்ச்சியாக மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதையே திருப்பி திருப்பி இன்ஹேல் பண்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 50-60 சிகரெட் பிடிச்சா எந்த அளவுக்கு மாசு ஏற்படுமோ அவ்வளவு மாசை வந்து தொடர்ச்சியா சுவாசிப்பதன் மூலமாக அவங்க எடுக்கிறாங்க. அதாவது இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு மனுஷன் சுவாசிக்காம இருக்க முடியாது. தண்ணி சாப்பிடாம கூட நீங்க 2 நாள் இருந்துடலாம், உணவு சாப்பிடாம 1 வாரம் வரைக்கும் இருந்துடலாம். ஆனா நீங்க சுவாசிக்காம வந்துட்டு அதிகபட்சம் 30 செகண்ட் அல்லது ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது. அப்ப நீங்க அது வந்து ரொம்ப இன்பில்ட்டா இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு ப்ராசஸ். அப்ப நீங்க தொடர்ச்சியாக இந்த மாசடைந்த காற்றை தான் சுவாசித்து கொண்டே வருகிறது. அதன் காரணமாக தான் ரெஸ்பிரேட்டரி சார்ந்த இருக்கக்கூடிய டிசீஸ் அங்க அதிகமா இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய நண்பர் சமீபத்துல இப்ப புக் ஃபேர்ல வந்து பார்த்தா அவர் வந்து சொல்றாரு, டெல்லி நாங்க எல்லாமே ஏர் பியூரிஃபையர் வந்து கழுத்துல மாட்டிட்டு தான் வந்து போறோம், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எல்லா விதமான காரணங்களும் ஒன்றோடு சேர்ந்துதான் டெல்லி வந்து மிகப்பெரிய ஒரு காற்று மாசு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறுது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, டெல்லியை சுத்தி நில அமைப்பு தான் இருக்கு. இங்க நம்ம சென்னை எடுத்துட்டோம், நமக்கு கடல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மாசு டிஸ்போஸ் ஆகுது. ஆனா டெல்லிக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனாலதான் உங்களுக்கு டெல்லி இன்னும் அதிகப்படியான மாசு இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கு. அதனால உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக இந்த வழக்கை வந்து எடுத்துக்கொண்டு அவர் நிறைய உத்தரவு பிறப்பிச்சுட்டு வராங்க. அதாவது வந்து பொது போக்குவரத்து மட்டும்தான் நம்ம அனுமதிக்கணும், சில பகுதியில் வந்து வேற மற்ற போக்குவரத்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அனுமதிக்க கூடாது அப்படின்னு, ஃபயர் கிராக்கர்ஸை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை தொடர்ச்சி எடுக்கிறாங்க. ஆனால் அது போதுமான அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. போதுமான அளவுக்கு அது வந்து இன்னுமே செயல்படுத்துவதற்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதன் காரணமாக தொடர்ச்சியான ஒரு மாசடைந்த நகரமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அன்லிவபிள் கண்டிஷன் அது வந்து போயிருக்கு. இந்த குளிர்காலகட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கிற பணம் படைத்தவர்கள் டெல்லி இருக்காம வேற இடத்துக்கு போறாங்க, டெம்பரரியா வேற இடத்துக்கு ஊரை காலி பண்ணிட்டு போறாங்க. ஆனா அங்க வேற வழியே இல்லாம, காசு வசதி இல்லாத சாதாரண ஏழைய மக்கள் அங்கே இருந்து அன்றாட அந்த காற்றை சுவாசித்து மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். WHO ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் ஏறத்தாழ 21 லட்சம் மக்கள் இந்தியாவில் காற்று மாசு காரணமாக இறந்து போகிறார்கள். இது நமக்கு வந்து இருக்கக்கூடிய அபிஷியல் டேட்டா. அப்ப இந்த அன்அபிஷியல் டேட்டா இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அப்ப இந்தியாவெங்கும் இந்த மரணம் நிகழுது. அப்ப டெல்லியில மட்டுமே எவ்வளவு மரணம் நிகழுது அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான டேட்டாஸ் நமக்கு இல்லை, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதனால நமக்கு இந்த தெரிந்து கொள்ள பிரச்சனையா இருக்கு. ஆனால் நிச்சயமாக அங்க மக்கள் இறந்து போகின்ற விகிதம் நிச்சயமா அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா சூழலும் சேர்ந்துதான் டெல்லி இவ்வளவு மோசமாக இருப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. இப்போ ஆனா வந்து இப்போ டெல்லி வந்து இப்போ இவ்வளவு மாசடைஞ்சிருக்கு, மீண்டும் அது வந்து அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியம் இருக்கா? இல்லைன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும்? அரசு தரப்புல இருந்தும் மக்களோட ஒரு சுய ஒழுக்க விஷயம் சார்ந்து என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறீங்க? நிச்சயமா அது முடியாத விஷயம் இல்லை. அதாவது என்னன்னா, 100 வருடங்களுக்கு முன்பாக தேம்ஸ் நதி பத்தின ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லுவாங்க. தேம்ஸ் நதி வந்து மார்க்ஸே வந்து குறிப்பிட்டிருப்பாரு கேபிட்டல்ல வந்துட்டு, தேம்ஸ் நதி எந்த அளவுக்கு ஹைலி பொல்யூட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு. அது டெத் ரிவர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஊர்ல ஓடக்கூடிய ஒரு நதி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அதை மீட்டு உருவாக்கம் செய்யணும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நடவடிக்கையை மேற்கொண்டு இன்னைக்கு தேம்ஸ் நதியை மீட்டு உருவாக்கம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த நதி உயிரோட இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் உருவான ஒரு நாட்டுல, இங்கிலாந்துல தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிக்குது. கடுமையான இண்டஸ்ட்ரீஸ் இருந்த, கடுமையான இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனால மாசடைந்து போன சூழலை மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும். அது நிச்சயமா இயற்கைக்கு அந்த தன்மை இருக்கு. அப்ப என்னன்னா, இயற்கைக்கு நீ அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஒரு நகரத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, காற்று இயல்பா வந்து போற மாதிரி, தண்ணீர் இயல்பாக வந்து போயிருக்க மாதிரி இருக்கணும். அந்த கட்டமைப்பு இருக்கணும். நமக்கு அந்த கட்டமைப்பு வந்து இல்லை, அதை நம்ம சிதைச்சிட்டோம். அந்த எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணிட்டோம். அப்ப அந்த எக்கோசிஸ்டம் திருப்பி ரீஸ்ட்ரைக் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு பாப்புலேஷன் ஒரு சதுர கிலோமீட்டர் அளவில் எவ்வளவு மக்கள் வாழ முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அது மீறி இருக்கிறாங்க. 25,000 மக்களுக்கு மேல அதிகமா இருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டர்ல 25,000 அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள் டெல்லியில.
அது ஏறத்தாழ 32,000 அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க. நமக்கு லேட்டஸ்ட் புள்ளி வரும் நமக்கு வந்து தெரியல. அப்போ இவ்வளவு பாப்புலேஷன் டென்சிட்டியா ஒரு இடத்துல இருக்கிறதே ரொம்ப 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 ஆபத்தான விஷயம். அப்போ நீங்க பாப்புலேஷன் டென்சிட்டி அந்த இடத்துல எப்படி குறைப்பது, அதற்கான வழிவகை நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு தேவையா இருக்குது. நகர்மயமாக்கத்துல நீங்க திருப்பி வந்து ரீகொஸ்டின் பண்ண வேண்டியது இருக்கு. நகர்மயமாக்கல் அப்படிங்கிறது இயற்கையை அழித்து விட்டு உருவாக்க வேண்டிய தேவைகளை அது கிரீன் அர்பனா எப்படி வந்து மாற்றுறது, நமக்கான ஓப்பன் ஸ்பேஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு உறுதி செய்வது, அதனோட கிரீனரி எப்படி உறுதி செய்வது. ரெண்டாவது, பொது போக்குவரத்தை வந்து அதிகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். வந்து தனி மனிதனோட வாகனம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு டிராபிக் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதோட தாண்டி இந்த பொல்யூஷன் தான் இருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே தீர்வு காணணும் அப்படின்னா பொது போக்குவரத்தை தான் அதிகப்படுத்தணும். பொது போக்குவரத்து தான் இருக்கணும். சில இடத்துல வேற இடங்களே நீங்க வந்து தனி வாகனத்தை பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற நிலைமை கொண்டு வரணும். அப்ப அதிகப்படியான பொது போக்குவரத்தை கொண்டு போனா அதிகமான மக்கள் சில வாகனங்களை செல்ல முடியும். இப்ப என்ன ஆகுதுன்னா சில மக்கள் அதிகமான வாகனங்கள்ல போறாங்க. அப்ப நீங்க அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி பட்டாசுக்கு குறித்தான ஒரு கட்டுப்பாடு அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய அண்ணாமலை போன்ற இந்த பிஜேபி சார்ந்த தலைவர்கள், நிறைய இந்துத்துவ அமைப்புகள், இவங்க என்ன சொல்றாங்க, அது நம்மளோட கலாச்சாரம் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. காற்று மாசடையுது, அதுக்காக பட்டாசை நம்ம கொளுத்த வேண்டாம், அப்படி ஆல்டர்னேட்டிவா நம்ம விளக்கு ஏத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல எங்களுடைய கலாச்சாரங்கிறாங்க. ஆனா பட்டாசு கண்டுபிடிச்சது பார்த்தா சீனா தானே. ஆமா, கன் பவுடர் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. சீனால இருந்து நமக்கு வந்து வந்துச்சு. சோ பட்டாசு கண்டுபிடிக்கப்பட்டது சீனா தான். சீனாவை வந்து எதுக்குறோம், ஆனா சீனாவினுடைய அந்த கண்டுபிடிப்பை வந்து நம்மளோட பாரம்பரியம் சொல்ல இந்த முரண்பாடோட தான் இருக்காங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், வீதிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அப்பதான் அவங்களோட பாலிடிக்ஸ் வந்து இதாகும். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு ஏற்றுவதன் மூலமாகவும், நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பிள்ளையாரை செய்து வச்சு சிலையை செய்து வைப்பதன் மூலமாகவும் அதுக்கு அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது அது வந்து எந்த விதமான சமூக ஹார்மோனியா இருந்துச்சு. ஆனா இவர்களுக்கு அது தேவையில்லை. வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குன்ற ஒரு மனநிலை உண்டாகணும். அப்ப அதற்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 வாட் பட்டாசு தேவைப்படுது. அங்கதான் பிரச்சனை வருது. 100 அடிக்கு இருக்கக்கூடிய விநாயகர் சிலை அப்படிங்கிறது தேவைப்படுது. அது பயங்கர கலரா கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியதா தேவைப்படுது. சோ இப்ப இந்த மதம் கலந்து இருக்கக்கூடிய செயல்பா இதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க கேட்கறீங்க எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பயங்கர அரசியல் இருக்கு. நீங்க வந்து ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பில்லோ இதுல வந்து வரல. பொது போக்குவரத்து தான் கொண்டு வரணும், நீங்க சோசியலிசம் பேசணும் இல்லைங்களா. பொது போக்குவரத்து தான் எல்லா மக்களுக்கும் ஈக்குவலா வீடா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாருங்க. ஒரு நபர் மட்டுமே 26 மாடியில வீடு கட்ட முடியும், இன்னொரு நபருக்கு வந்துட்டு இடமே கிடைக்காம பிளாட் பார்த்து தூங்குறாங்க டிஸ்பாரிட்டிங்களா. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான விஷயம். அப்ப இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அம்பேத்கர் சொன்ன சோசியல் டெமோக்ரஸி வேணும். அப்ப அந்த சோசியல் டெமோக்ரஸி நடைமுறைப்படுத்துது சூழலியல் இந்த மாதிரி பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சோசியல் டெமோக்ராட்டிக் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். இது வெறுமனே தொழில்நுட்ப ரீதியாகவோ சில பாலிசி வைஸ் மட்டும் தீர்த்து விட முடியாது. இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி, இங்க இருக்கக்கூடிய நுகர்வு தன்மை, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இது எப்படி எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது, எப்படி ஈக்குவலா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோங்கிறது பொறுத்து தான் நீங்க இதை பண்ண முடியும். அப்ப அந்த பொலிட்டிக்கல் வேணும். நான் சொல்றதும் புதிய விஷயம் இல்லை, இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸை நீங்க ஒழுங்கா நடைமுறைப்படுத்தினாலே இந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அப்ப அந்த பொலிட்டிக்கல் வீடு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. அப்ப நம்ம சொல்றோம் ஒரு நகரத்துலனா எல்லோருக்கும் வீடு வேணும்னா எல்லோருக்கும் சரிசமமான வீடு வேணும். ஒருத்தருக்கு பெரிய வீடு ஒரு சின்ன வீடு இல்லை. நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எடுத்துட்டீங்களா, அமெரிக்காவில எடுத்துக்கிட்டா கூட அவங்க வீடு டிஸ்ட்ரைப் பண்றாங்க. இந்த அளவுக்கு தான் நீங்க வீடு கட்டணுங்கிறாங்க. 2 மணினா இவ்வளவுதான் கட்டணும், அதுக்கு மேல நீங்க கட்டக்கூடாது. வீட்டுக்குள்ள நீங்க என்ன வேணா இன்டீரியர் என்ன வேணா பண்ணிக்கோங்க. அவங்க என்னன்னா உங்களோட வீடு இவ்வளவு பரப்பளவுல இருக்கணும், அதுக்கு இவ்வளவு ஓப்பன் ஸ்பேஸ் வேணும், சுற்றளவுல இவ்வளவு இடத்த விட்டு வைக்கணுங்கிறது பண்றாங்க. இங்கேயும் நமக்கு இது இருக்கு, ஆனா அது போதுமான நடைமுறை. அப்ப அந்த மாதிரி ஹவுசிங்ல நம்ம எப்படி கொண்டு வர போறோம், டிரான்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வந்து எப்படி கொண்டு வர போறோம், விழா காலங்களை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம், இது போன்ற நடவடிக்கைகள் தான் இந்த மாதிரி பிரச்சனை வெளிவரதுக்கு காரணமாக இருக்கு. அப்ப இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு பொலிட்டிக்கல் வில் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அது சார்ந்து இருக்கக்கூடிய சிந்தனையோட இருக்கக்கூடிய கட்சிகள் வர வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. இன்னைக்கு அது இல்லாத காரணமாக தான் இது வந்து இந்த பிரச்சனை அதிகரிச்சு கொண்டே போகிறது. இப்ப அதே சமயத்துல இப்ப கம்பேர் பண்ணும்போது இப்போ மெட்ரோ ட்ரெயின் பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து முன்னாடியே வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து அப்போ இன்னத்துக்கு வந்து அந்த மெட்ரோ ட்ரெயினோ இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதுவும் வந்து இந்தியாவோட தலைநகரமாக இருக்கும்போது அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஆக்சசபிலிட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம சென்னையை வந்து நான் இதோட கம்பேர் பண்ணுறேன். சென்னையும் இப்போ சென்னையோட பொல்யூஷனோ சென்னையோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ கம்பேர் பண்ணும்போது டெல்லிக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. சென்னையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர் பொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பொல்யூட்டட் தானே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மணலியாக இருக்கட்டும், திருவொற்றியூர், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி பொல்யூட்டடான. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மணலி, கடலூர் அண்ட் தூத்துக்குடி இது வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்ப வந்து பயங்கர பொல்யூட்டான இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கு. இது 3மே வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸா இருக்கக்கூடியது. ஸோ இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடங்களில் அதிகமான பொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு இயற்கையினுடைய ஒரு நல்வாய்ப்பாக நமக்கு அது அனைத்துமே கடலோரம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறதுனால
கடல் காற்று வந்து அதை டிஸ்போஸ் பண்றதுனால இந்த பொல்யூஷனுடைய அளவு தாக்கம் இங்க கம்மியா இருக்கு. அதனால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். அந்த இயற்கையினுடைய பாதுகாப்பு அரண் இருக்கனால இது எவ்வளவு காலம் தாங்கும்னு நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா இப்ப காட்டுல கடல்ல வரக்கூடிய அந்த சீ பிரீஸ்னுடைய தன்மை குறைஞ்சிட்டு இருக்குங்கிறாங்க. கடல்ல இருந்து வரக்கூடிய நமக்கு காற்றினுடைய அளவுமே குறைந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அது குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து இப்ப மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, டெல்லி சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க வந்து பேருந்து போக்குவரத்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம சென்னையை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்ல அங்க ரொம்ப கம்மியா இருக்கு. மெட்ரோ போக்குவரத்தை நம்பி தான் அங்க இருக்காங்க. மெட்ரோ ஃபர்ஸ்ட் அங்க நிறைய ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு. நமக்கு இங்க சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சப்பர்பனும் இருக்கு, பறக்கும் ரயில் திட்டமும் இருக்கு, கூடுதலாக மெட்ரோ அப்படிங்கிறது. இப்படி வேறு விதமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் டெல்லியில இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஸோ டெல்லியினுடைய இந்த நகர கட்டமைப்பு, அதன் போக்குவரத்து, இது சார்ந்து இருக்கக்கூடிய மேம்படக்கூடிய திட்டங்கள் போதாமையினுடைய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அப்ப அதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அங்கு துரிதமாக எடுத்திருக்க வேண்டும். அது செய்யல. அது செய்ய தவறு இதனுடைய விளைவு தான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையா நம்ம பார்க்கணும்.